நாம் எல்லோரும் எங்கிருந்து தொடங்குகிறது நம்ம வாழ்க்கை? உங்கள் கண்களை மூடி நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களில் எவராவது ஒருவர் முழுமையான மகிழ்ச்சியோடு இருக்கிறீர்களா என்ன? நான் இருக்கிறேன் சார், நான் முழுமையாக மகிழ்ச்சியோடன்னு ஒருவர் கூட எந்த அவையிலும் கை உயர்த்த முடியாது. ஏனென்றால் யாரும் இங்கே மகிழ்ச்சியாக இல்லை. வசதி உள்ளவரும் மகிழ்ச்சியாக இல்லை, வசதி இல்லாதவரும் மகிழ்ச்சியாக இல்லை, அதிகாரத்தில் இருப்பவரும் மகிழ்ச்சியாக இல்லை, அதிகாரமற்றவர்களும் மகிழ்ச்சியாக இல்லை, சிறையில் இருப்பவர்களும் மகிழ்ச்சியாக இல்லை, நீதியரசர்களும் மகிழ்ச்சியாக இல்லை. மகிழ்ச்சியின்மைக்கு முதன்மையான காரணம் என்ன அப்படின்னா, மனிதனுடைய சுயநலம் ஏற்படுத்துகிற பெரிய விளைவு உங்கள் மகிழ்ச்சியின்மையை உருவாக்கும் என்பதுதான். இன்னொன்று, உங்கள் மகிழ்ச்சியின்மையை உலகம் அல்ல, நீங்கள் தான் முதன்மையாக உருவாக்கி கொண்டீர்கள். உங்கள் மகிழ்ச்சியின்மைக்கு முதற் காரணம் நீங்கள் செய்த தவறுகள், தெரிந்து செய்த தவறுகள் தான். மகாபாரதம் சொல்கிறது, உங்கள் மகிழ்ச்சி என்றால் என்ன என்பதை பிறர் வடிவமைத்திருக்கிறார்களே தவிர நீங்களாக அறிந்து கொள்ளவே இல்லை. நீங்களாக உங்கள் மகிழ்ச்சியை பட்டியலிட்டு பாருங்கள், அது எல்லோருக்குமான மகிழ்ச்சி. நீங்கள் தருகிற மகிழ்ச்சி என்பது உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய மகிழ்ச்சிக்கு அடிப்படையாக இருக்க வேண்டியது அறம், நீதி, சத்தியம். அது சார்ந்து உங்கள் மகிழ்ச்சி உருவாகுது என்றால் அது அழியாத மகிழ்ச்சியாக இருக்கும்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த வாழ்க்கை உங்களை உண்மையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அனலுக்கு பக்கத்தில் வைத்திருக்கக்கூடிய மலரை போல உங்கள் இயல்பிலிருந்து உங்களை மாற்றிக்கிட்டே இருக்கு. உங்களுடைய உண்மையான சந்தோஷத்தை உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறப்படுத்திட்டே இருக்கு. அப்போ உங்கள் உண்மையான சந்தோஷத்தை தேடி நீங்கள் சென்றடைய வேண்டியதும், கண்டுபிடிக்க வேண்டியதும், பின்பற்ற வேண்டியதும் நீங்களே செய்ய வேண்டிய பணி. நீங்கள் நிச்சயமாக உங்கள் வீட்டில் ஒரு மகாபாரத கதையை யாராவது சொல்லி கேட்டிருப்பீங்க. யார் பாண்டவர்கள், யார் கௌரவர்கள், அவர்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற கதை தெரியாதவர்களே இல்லை. இந்தியாவினுடைய எல்லா மாநிலத்திலும் மகாபாரதம் இருக்கிறது, மகாபாரதத்தினுடைய கதை இருக்கிறது. அந்த தெரிந்த கதையை எந்த இடத்திலிருந்து தொடங்குவது என்று சில நாட்களாகவே வச்சுட்டே இருந்தேன். எங்கிருந்து இந்த என்னுடைய உரையை தொடங்கலாம் என்று. பாண்டவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு போரிட்டு குருஷேத்திர யுத்தத்துக்கு அப்புறம் பெரிய அரசாட்சியவே மீட்டு அவர்கள் உரிமையை நிலைநாட்டிட்டாங்க. அது அல்ல மகாபாரதம். மகாபாரதத்தினுடைய 17வது பகுதி மகா பிரஸ்தானிகம் அப்படின்னு பேர். 18 பிரிவுகளாக மகாபாரதம் இருக்குது. அதில் 17வது பிரிவு மகா பிரஸ்தானிகம். இந்த மகா பிரஸ்தானிகம் என்ன அப்படின்னா, மன்னர்களாக மாறி பாண்டவர்கள் அரசாட்சியெல்லாம் பண்ணி முடித்து அவர்கள் வாழ்க்கை எப்படி முடிய போகிறது என்பதை பற்றியது. அவர்கள் வாழ்க்கையினுடைய கடைசி கட்டம் தான் அந்த மகா பிரஸ்தானிகம். அந்த மகா பிரஸ்தானிகத்திற்கு அது எப்படி அந்த பருவம் தொடங்கும் அப்படின்னா, அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்ப்பதற்காக போன அர்ஜுனன் வரல. யுதிஷ்டர் காத்துக்கிட்டே இருக்காரு. போன துவாரகைக்கு போன அர்ஜுனன் வரலையே, என்ன ஆயிடுச்சு அப்படின்னு. 7 மாதங்களாக அவன் திரும்பி வரல. கவலைப்பட்ட யுதிஷ்டர் கேட்குறாரு, என்ன ஆயிடுச்சு அவனுக்கு? ஒருவேளை போன இடத்துல ஏதாவது ஆபத்தா? எதனால் அர்ஜுனன் திரும்பி வரலன்னு விசாரிக்கும் போது அர்ஜுனன் வந்துடுறான். அர்ஜுனனிடம் அவர் கேட்குறாரு, ஏன்பா இவ்வளோ நாள் ஆச்சு, என்னாச்சு அப்படின்னப்போ அவன் சொல்கிறான், கிருஷ்ணர் இல்லை, இப்போது கிருஷ்ணருடைய குலமும் இல்லை. எதெல்லாம் அழியாது என்று நினைத்தேனோ எல்லாமே அழிஞ்சிருச்சேன்னா இனிமேல் என்னுடைய வில்லிற்கு சக்தி இல்லை. நான் அர்ஜுனனாக இருக்கவும் முடியாது. கிருஷ்ணர் இருந்தால் தான் நான் அர்ஜுனன். இப்போ நான் வெறும் ஆளுன்னு சொல்கிறான். அங்கிருந்து அவர்கள் இனி இந்த சுகபோகங்களை எல்லாம் விட்டு இன்ப துன்பங்களை எல்லாம் அகன்று நம்ம வாழ்வினுடைய இறுதியை நோக்கி போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ போகலான்னு உடனே யுதிஷ்டர் என்ன செய்கிறார்னா, மன்னருடைய கோலத்தை அகற்றி ஒரு சாதாரண பிச்சைக்காரனை போல எளிமையான உடையணிந்து எந்த பொருளையும் சொந்தம் கொள்ளாமல் வீதியில் இறங்கி நடந்து போக தொடங்குகிறார். யார் நடந்து போக தொடங்குகிறார்? தர்மத்தினுடைய புத்திரனாக அறியப்படுகிற, வாய்மையை மட்டுமே வாழ்நாளெல்லாம் சொல்வேன் என்று சொல்லப்பட்ட யுதிஷ்டன் ஒரு சாதாரண பிச்சைக்கார கோலம் கொண்டு தன் வாழ்வினுடைய இறுதி நடைக்காக வெளியே போகிறார். அவர் போகும்போது அவர் கூட இனி இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று பீமன் போகிறான். தன்னுடைய ஆயுதத்திற்கு இனி பலன் இல்லை என்று காண்டிபத்தோடையே அர்ஜுனன் போகிறான், நகுலன் போகிறார், சகாதேவன் போகிறான். எல்லோரும் நடந்து வெளியேறி போகும்போது திரௌபதியும் பின்தொடர்ந்து போகிறார். இவர்கள் வெற்றியாளர்களாக நாம் பார்த்திருக்கிறோம், இவர்கள் போராடுபவர்களாக பார்த்திருக்கிறோம். ஆனால் வெளியேறி போகிற இந்த 5 பேர் தான் என் மனதில் இருக்கிற சித்திரம். எதுவுமே நிலையானதல்ல. உங்களுடைய ராஜ்யம் நிலையானதல்ல. நீங்கள் பாண்டவர்களாக இருந்தாலும் சரி, கடவுளுடைய அருளால் பிறந்திருந்தாலும் சரி, நிலையானது அல்ல. உங்கள் வாழ்வினுடைய இறுதியை நோக்கி நீங்கள் போகும்போது எல்லாவற்றையும் துறந்து எளிய மனிதனாகத்தான் வெளியே போகிறீங்க. எளிய மனிதராக அவர்கள் வெளியே போகிறார்கள். வெளியே போக ஆரம்பிக்கும் போது அவர்கள் இலக்கில்லாமல் நடக்கிறாங்க. மலையின் மீது ஏறி பனிமலையினுடைய உயரத்திற்கு சென்று தன் உயிரை மாய்த்து கொள்ளப் போகிறார்கள். ஒரு வகையில் அவர்கள் உயிரை விடுவது என்பது விரும்பி எடுத்த முடிவு. எந்த மனிதனும் அந்த முடிவை எடுக்கவே மாட்டான். இன்னும் ஒரு நாள் நமக்கு கூடுதலாக கிடைத்து விடாதா என்ற ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. ஆனால் வாழ்ந்தது போதும், வாழ்க்கையை நாமாக முடித்து கொள்ளலாம் என்று அவர்கள் தன்னுடைய வாழ்வினுடைய முடிவை நோக்கி போகிறார்கள். பனிமலையின் மீது கடினமான பாதையில் ஏறி நடக்கிறாங்க.
முதல்ல போகிறவர் யுதிஷ்டர், அவருக்கு பின்னால் போகிறவர் பீமன், அவருக்கு பின்னால் போகிறவர் அர்ஜுனன் அப்படின்னு அவர் வரிசையாக போகும்போது கடைசியாக திரௌபதி போகிறார். பனிமலையில் நடக்க முடியல. கொஞ்ச தூரம் நடந்து களைத்து போய் அவள் பனிமலையிலிருந்து சரிந்து தன்னுடைய மரணத்தை நோக்கி விழுகிறார். இந்த மகாபாரதத்தில் எனக்கு ரொம்ப 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 பிடித்த காட்சி ஏதாவது ஒன்று இருக்குன்னா அதுதான். அவள் விழும்போது அவளுடைய 5 கணவர்கள், அதிலும் கூட எப்படின்னா தாயினுடைய சபதத்திற்காக 5 பேரும் அவளுடைய கணவர்களாக இருந்தார்கள். 5 பேருக்கும் அவள் குழந்தைகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறாள். அவள் விழுகிற தருணத்தில் எவருமே திரும்பி பார்க்கல. ஒரே ஒருவன் மட்டும் திரும்பி பார்க்கிறான், அது பீமன். வாழ்நாளெல்லாம் அவள் விரும்பி காதலித்து தனக்கு கிடைத்த ஒப்பற்ற கணவன் என்று சொன்ன அர்ஜுனன் திரும்பி பார்க்கல, பீமன் தான் திரும்பி பார்க்கிறான். திரும்பி பார்த்து அண்ணன்ட்ட கேட்குறான், இவ்வளவு அழகாக இருந்த தியாகத்தை செய்த நம்ம 5 மனைவியாக இருந்த திரௌபதி இப்படி விழுந்து இறந்து போகிறாளே அண்ணனே, இதற்கு என்ன காரணம் இருக்கணும்னு இது ஒரு காரணம் சொல்கிறார். அவள் நம்ம 5 மனைவிதான், ஆனால் அர்ஜுனன் மீது சற்றே கூடுதல் அன்பு செலுத்தினாள், அதனால தான் விழுந்துட்டான்னு சொல்கிறார். அப்படின்னா ஒரு வீட்டில் எல்லோருக்கும் கிடைக்கிற அன்பை விட யாரோ ஒருவருக்கு சற்று கூடுதல் அன்பு கிடைக்கிறது. அந்த சற்று கூடுதல் அன்பு கிடைப்பது என்பது மற்றவர்களுக்கு அல்ல, உடன் இருப்பவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. என்னை விட என் தம்பிக்கு அதிக அம்மா மதிப்பு கொடுக்குறாங்க, என்னை விட என் தங்கச்சிக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்குது, என்னை விட என் அக்காவுக்கு முக்கியம் கிடைக்கிறது என்று ஒரு மனதில் ஒரு சின்ன மூலையில் ஒரு வேதனை இருக்கு. இது உண்மையா உண்மை இல்லையான்னு சொல்லுகிற சத்தியத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய யுதிஷ்டரே சொல்றார் என்னன்னா, அவள் கூடுதலாக தான் அன்பு செலுத்தினாள். அந்த குரல் பொது குரல் அல்ல, யுதிஷ்டனுடைய குரலே தான். யுதிஷ்டனுக்கே தான் அந்த ஏக்கம் இருந்திருக்கணும், என்னை நிச்சயமாக அர்ஜுனன் இடத்தில் அவள் வைத்திருக்கல அப்படின்னு. அடுத்து நகுலன் விழுகிறான், அவனும் மரணத்தை நோக்கி விழுகிறான். அப்போ அவன் கேட்குறான், இவ்வளவு தெரிந்த ஞானவானான நகுலன் ஏன் வீழ்ந்தான் கேட்ட உடனே யுதிஷ்டர் ஒரு காரணம் சொல்றார், தான் அழகன் என்ற ஒரு கர்வம் அவனுக்கு, அதனால் வீழ்ந்தான் அப்படின்னு. யாராவது ஒருவருக்கு தன்னுடைய முதுமையில் கூட தான் அழகில்லை என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, முதுமைதான் உங்கள் அழகிலேயே பேரழகானது. இளமையினுடைய அழகு என்பது உருவாக்கி கொள்வது, முதுமை என்பது உங்களுக்கு இயற்கையாக கொடுக்கக்கூடிய பேரழகு சித்திரம்தான் உங்கள் முதுமை. முதுமை என்ன நடக்கும், ஒரு காய் இருக்கு, மரத்தில் இருக்கு, அந்த காய் மரத்தில் இருக்கும்போது மரத்தோடு இறுக பற்றி இருக்கும், சுவை இருக்காது, மனம் இருக்காது, கனிந்து இருக்காது. ஆனால் அதே காய் கொஞ்சம் கொஞ்சமாக கனிய தொடங்கிவிட்டால் அது தான் கனியாக மாறி மிருதுவாகுவதோடு மட்டுமில்லாமல் ருசியையும் மனத்தையும் சேர்ந்து தரும். ஒரு கனியே கனியும் போது மனத்தையும் ருசியும் தருகிறது என்றால், மனிதன் கனிந்தால் அவன் எவ்வளவு ருசியுள்ளவனாக இருப்பான், எவ்வளவு மனமுள்ளவனாக இருப்பான், எவ்வளவு பேருள்ளம் கொண்டவனாக இருப்பான். அதனால் தான் முதியோர்களை வணங்குகிறோம், அதனால் தான் முதியோர்களிடம் ஆசை பெறுகிறோம். அவர்கள் கனிவு கொண்டு விட்டார்கள். கனிவு கொண்டால் என்ன நடக்கும் தெரியுமா, இனி இந்த மரம் தனக்கு தேவையில்லை என்று தானே கனிவு வந்துவிடும். இதுவரை ஒரு காயாக எந்த மரத்தோடு பற்றி இருந்ததோ அதே மரத்தை வேணாம் போப்பா, எனக்கு பூமி போதும் என்று அந்த கனி பூமியை நோக்கி வந்துடும். இப்படி முதுமையிலும் கூட தன்னை சார்ந்த எல்லாவற்றையும் ஒரு பேருள்ளத்தோடு தரணுங்கிற அந்த முதுமையிலும் கூட ஒருவன் தான் அழகாக இருக்கணுங்கிறத விரும்புகிறான். அழகு இல்லை என்றால் அழகு என்பதற்கு வரையறை என்னன்னு தெரியாது. ஆனால் பொலிவோடு, பெரும் அன்போடு, கருணையோடு, என்னை பார்ப்பவர் எல்லோருக்கும் ஒரு பொன்முறுவலோடு முடிந்தவரை கொடுப்பவராக நான் இருக்கணும், அந்த அழகை நான் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறான். இங்கே நகுலனை பார்த்து யுதிஷ்டர் சொல்றார், அவன் அழகன் என்ற கர்வம் தான் அவன் வீழ்ச்சிக்கு காரணம் என்று. அப்படின்னா மகாபாரதம் ஒன்றை சொல்லுகிறது, நீங்கள் அழகாக இருக்கலாம், உங்கள் அழகால் பிறர் வசீகரிக்கப்படலாம், ஆனால் அந்த கர்வம் உங்கள் தலைக்கு இருந்தால் அதுதான் உங்களை கடைசியில் விழ வைக்கும். அடுத்து சகாதேவன் வர்றான், அவன் வீழ்கிறான். ஆனால் அவன் ஏன் விழுந்தான்னு கேட்கும்போது அவர் ஒரு காரணம் சொல்லுகிறார். அவன் வீழ்ந்ததுக்கு ஒரே காரணம்தான், அவன் ஞானவான் என்ற செருக்கு அவனுக்கு உண்டு, தான் அறிவாளி என்று அவனுக்கு ஒரு கர்வம் உண்டு. அதை இன்னொருவர் உணர செய்யும்படி காட்டியிருக்கிறார், அதனால் அவனுக்கு வீழ்ச்சி அடைகிறது. அர்ஜுனன் வழியில் காண்டீபத்தோடு வருகிறான். மரணத்தை சந்திக்கும் போதும் அர்ஜுனன் ஆயுதமற்றவனாக வருவதே இல்லை. மிகச்சிறந்த கலைஞர்கள் அவர்கள் தங்களுடைய கலையினுடைய பொருளாக இருக்கக்கூடிய வாத்திய கருவிகளை ஒருபோதும் இழக்க மாட்டார்கள். ஒரு வீணை வித்வானிடம் உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணும் என்று கேட்டால், என் விரல் வீணையின் மீது பட்டபடியே நான் உயிர் திறக்கணும்னு நினைப்பார். அப்படி ஒரு இசை கருவியை போல ஆயுதத்தை எப்பவும் காண்டீபத்தை வச்சுட்டே இருக்கிறான். அக்னி குறுக்கிட்டு சொல்லுகிறது, இது நான் கொடுத்த கொடை, இந்திரனால் அளிக்கப்பட்ட ஒரு காண்டீபத்தை இந்திரனுக்கே திருப்பி கொடு அப்படின்னு ஆயுதத்தை பறிச்சிருது. ஆயுதம் இல்லாத ஒரு அர்ஜுனன் யார்? ஆயுதம் இல்லாவிட்டால் அர்ஜுனனுக்கு ஒன்றுமே இல்லை. அப்படின்னா ஒருவருக்கு அவருடைய ஆயுதம் தான் அவருடைய சிறப்பு.
அதிலும் காண்டீபத்திற்கு நிகரே இல்லை என்றால் அந்த காண்டீபத்தை அவன் துறந்து மலைக்கு மேலே போகிறான், அவனும் விழுந்திருக்கிறான். அவனுக்கு யுதிஷ்டர் சொல்கிறார், அவன் வில்லாளி என்ற கர்வம், தனக்கு நிகர் யாருமே இல்லை என்ற கர்வம் என்று. நீங்கள் உண்மையில் நிகரற்ற வில்லாளியாக கூட இருக்கலாம், ஆனால் அந்த கர்வத்தை உங்கள் தலையில் வைத்துக் கொள்ளாதீர்கள். உங்கள் வில்லுக்கு இணை இல்லை என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்போதும் வேண்டாம், ஆனால் அதை சாதிக்க வேண்டுமானாலும் செய்யுங்கள்ங்கிறார். ஒவ்வொரு மரணத்திற்கும் அவரிடமே ஒரு காரணம் இருக்கிறது என்பதை யுதிஷ்டர் சொல்லிட்டே வரார். அதில் பீமன் விழும்போது சொல்லுகிற காரணம்தான் நண்பர்களே மிக 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 மகாபாரதத்தினுடைய அழகான இடம். பீமன் விழும்போது மரணத்தை நோக்கி விழுகிற பீமனே யுதிஷ்டனை கேட்கிறான், அண்ணா நான் ஏன்னா விழுந்தேன், என் மரணத்துக்கு என்னென்ன காரணம்னப்போ அவர் சொல்லுகிறார், நீ உண்ணுவதில் விருப்பம் உள்ளவன், மிகை உண்பவன், நிறைய சாப்பிடுறதில் விருப்பம் இருப்ப. அது அல்ல நண்பர்களே, அவர் ஒரு அழகான வாசகம் எழுதப்பட்டிருக்கிறது. என்னன்னா, நீ உண்ணும்போது பிறர் விருப்பம் தெரிந்து கொள்ளாமல் நீ உண்ணுகிட்டே இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறார். நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு அருகில் சாப்பிடுவதும் முக்கியம், அவருக்குரிய பங்கை நீங்கள் அவருக்கு அளித்துத்தான் ஆக வேண்டும். அவர் உணவையும் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு விட்டால் அதற்கு பெயர் சாப்பிடுவதா அர்த்தம் அல்ல. அப்படின்னா பீமன் தன் பசியில் என்ன நினைப்பானா, எதையும் பகிர்ந்து கொடுக்காமல் சாப்பிடுவான். உண்மையில் வேறு எதை பகிர்ந்து கொடுப்பதையும் விட இந்த உலகில் இன்பம் எது தெரியுமா? உணவை பகிர்ந்து கொடுப்பது தான் நண்பர்களே. அதிலும் உங்கள் தட்டிலிருந்து ஒரு கவளத்தை நீங்கள் எடுத்து உங்கள் விருப்பமான யாருக்கு வேண்டுமானாலும் கொடுங்கள், அந்த உணவினுடைய சுவை ஒருபோதும் வேறெங்கும் வரவே வராது. உணவை பகிர்ந்து தருகிற இன்பம் இருக்கு இல்லையா, அதிலும் உங்களுக்கு பிடித்தமான உணவை எல்லோரோடும் இணைந்து சாப்பிடும் போது உங்கள் மனம் அடையக்கூடிய மகிழ்ச்சியும் அந்த உணவுக்கு புதிய ஒரு சுவை உருவாவதும் வேறு எங்குமே இல்லை. அப்படி இல்லை, இருக்கிற எல்லா ஸ்வீட்டையும் நானே சாப்பிட்ருவேன், செய்து வைத்த எல்லா பலகாரங்களையும் எனக்கு மட்டும்தான் என்று ஒரு தந்தையோ அண்ணனோ சாப்பிடுவார் என்றால் அவர் வெறும் சாப்பாட்டு பிரியர் அல்ல, அவரை யாரோ ஒருவர் வெறுக்கிறார், எனக்குரிய பங்கை தர மறுக்கிறாயேன். அவன் பீமன்ட்ட அப்படி ஒரு குறை இருக்கான், அதனால பீமன் இருக்கிறான். யுதிஷ்டர் ஒருவர் மட்டுமே வானுலகம் போகிறார், அவர் போகவில்லை. அதில் தான் இந்தியாவினுடைய ஒரு சிறப்பு இருக்கு. அவரோட ஒரு நாயும் போகிறது, அந்த நாயையும் சொர்க்கத்துக்கு அழைத்து போகிறார். சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய ரதம் வருகிற போது அதில் நாயை ஏற்ற முடியாது, ஒருவர் தான் ஏற முடியும்னப்போ, அப்போ அப்படி அந்த பேதம் வேண்டாம், அதை ஏற்றி கொண்டு சொர்க்கத்திற்கு போவதாக இருந்தால் நான் சொர்க்கம் போகிறேன், இல்லைன்னா வேணாங்கிறார். அப்போ அந்த நாய் ஒரு உருவம் கொள்கிறது. அது யார் என்றால் அதுதான் தர்மதேவன். சத்தியத்தினுடைய அடையாளம்தான் நாய். வேறு ஏதாவது ஒரு சமூகம் நாயை இப்படி தர்மத்தினுடைய அடையாளமாக கருதி இருக்கிறதா என்ன? இல்லவே இல்லை நண்பர்களே. அதிலும் நம் இந்த இதிகாசத்தில் 2 நாய் வருது. ஒரு நாய் சொர்க்கத்துக்கு இவருக்கு அந்த தர்மதேவனே நாயாக வர்றான். இந்த புத்தகமே தொடங்குகிற இடமும் ஒரு நாயிடமிருந்து தான் தொடங்குகிறது. இந்திரனுடைய உலகத்தை சேர்ந்த சரமை அப்படிங்கிற ஒரு நாய் பூமிக்கு இங்கே வேள்வி செய்வதற்காக வைத்திருந்த வேள்விக்கான உணவை கொஞ்சத்தை அந்த நாய் சாப்பிட்டுச்சுன்னு சொல்லி துரத்தி அனுப்புகிறாங்க. அது போய் புகார் சொல்லுது, நான் சாப்பிடவே இல்லை, என்னை அடித்து துரத்திட்டாங்க, நீதி கேளு அப்படின்னு ஒன்று. நீதி கேட்பதற்காக வானுலகத்திலேருந்து அந்த அன்னை வர்றாங்க, அதுவும் ஒரு நாய். என் பிள்ளையை அடித்து ஏன் துரத்துனீங்க, அது சாப்பிடவே இல்லையேன்னு நீதி கேட்கும்போது அப்போ தான் இந்த மகாபாரத கதையே சொல்லப்படுது. இது யாருடைய கதை, யாருடைய நாடு? பரதனுடைய நாடு, பரதனுடைய வம்சாவளியினர் எப்படியெல்லாம் ஆண்டார்கள் அப்படின்னா நீதியை ஒரு நாய் உருவமாக மாற்றி நாய்க்கு ஒரு இடம் கொடுக்கணும் அப்படிங்கக்கூடியதை ஒரு மனசாட்சியினுடைய இடமாக மாற்றி தர்மமே ஒரு நாய் உருவக்கொண்டு உங்கள் முன்னால் செல்லும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்போவாது ஒரு வீதியிலோ வீட்டிலோ ஒரு நாயை பார்த்தால் இனிமேல் நீங்கள் அதை விரட்டி அடிக்க முடியுமா என்ன? அது தர்மத்தினுடைய அடையாளம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த தர்மம் தான் இந்த நாய் கொண்டு வந்திருக்கிறது. தர்மம் இந்தியாவில் தொடர்ந்து பேசப்படுகிற, சத்தியத்தை விட உயர்வான ஒன்று இல்லை என்று சொல்லப்படுகிற ஒரு உயரிய அம்சம் தர்மம் தான். தர்மத்தை இந்தியாவை தான் சக்கரமாக மாற்றியது நண்பர்களே. வேறு எந்த தேசத்திலும் தர்மம் சக்கரம் அல்ல, இந்தியாவில் தர்மம் சக்கரம். காலம் சக்கரம், வாழ்க்கை சக்கரம். சக்கரம் என்ற ஒன்றை இந்தியா போல வேறு எந்த தேசத்திலும் இத்தனை விதமாக மாற்றியதே கிடையாது. அது ஏன் தர்மத்தை சக்கரமாக மாற்றியிருக்காங்கன்னா, இணையான ஆரங்கள் கொண்டது, முன் செல்லக்கூடியது, ஒரே போல இருக்கக்கூடியது, உருண்டோடக்கூடியது, ஓரிடத்தில் நிற்காதது. உங்கள் வாழ்க்கையை பற்றி சொன்னால் கூட வாழ்க்கை சக்கரங்கிறீங்க. உங்களுடைய உடலுக்குள்ளாடி இருக்கக்கூடியதெல்லாம் மறைந்திருக்கக்கூடிய அரூப சக்கரங்கள் வரைஞ்சிருக்கதா சொல்கிறாங்க. காலம் ஒரு சக்கரமாக ஓடுகிறதுன்னு சொல்கிறோம். அப்படின்னா சக்கரம் என்பது இந்தியாவினுடைய அழிவில்லாத ஒரு பிம்பம். தர்ம சக்கரத்தினுடைய அடையாளத்தை தான் தர்மம் இருக்கிறான். இந்த சக்கரத்திலிருந்து தான் ஒரு சொல் பிறந்தது, சக்கரவர்த்தி என்ற ஒரு சொல். நாம் சொல்லுகிறோமே ஒருவர் சக்கரவர்த்தி, அந்த சக்கரவர்த்தி என்பதா சக்கரத்தை சுழற்றுபவர் தான் சக்கரவர்த்தி. எந்த சக்கரத்தை சுழற்றுவார் என்றால் தர்ம சக்கரத்தை சுழற்றுபவர். எவர் தர்மத்தை சக்கரமாக மாற்றி தர்ம சக்கரத்தை சுழற்றுகிறாரோ அவர்தான் தேசத்தினுடைய சக்கரவர்த்தியாக இருக்கிறார்.
இந்த தர்மத்தை சொல்லுவதற்காகத்தான் இவ்வளவு பெரிய இதிகாசம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இதிகாசம் சொல்லுகிறது, இந்த வாழ்க்கையில் இவ்வளவு உங்கள் உரிமைக்காக போராடுறீங்களா போராடுங்க, யுத்தம் பண்ணுறீங்களா பண்ணுங்க, எல்லாம் முடிந்து கடைசியில் உங்கள் வாழ்க்கையில் மிஞ்சப் போவது எதுவும் இல்லை. எது மிஞ்சுகிறது? கடைசியில் சொர்க்கத்தில் ஒருவருக்குத்தான் இடம் உண்டு என்றால், நான் அல்ல என் உடன் இருப்பவர்கள் செல்லட்டும் என்று வழிகிடுகிற மனதுதான் சத்தியத்தினுடைய உயரிய மனது. அந்த இடம் உங்களுக்கு வழங்கப்படும் என்றால் நீங்கள் என்ன செய்வீங்க? அந்த நாய் கிடக்கட்டும், நம்ம ஏறி போயிடலான்னு தானே நினைப்போம். இல்லை, நாய் சொர்க்கத்தை அனுபவிக்காக ஆசைப்படுகிற விலங்கா என்ன? இல்லையே. நாய் தானே என்ற ஒரு ஏளனம் அவர்கிட்ட இருக்கா? இல்லையே. அப்படின்னா சொர்க்கத்திற்கே போகிற சர்வம் கிடைத்தாலும் கூட உங்களோடு பயணிக்கிற, உங்கள் உடன் இருக்கிற மொழியற்றவர்களை கைவிடாதீர்கள் அப்படிங்கிற சத்தியத்தை சொல்வதற்குத்தான் இந்த இதிகாசம் முதன்மையாக எழுதப்பட்டிருக்கிறது.